Good morning and welcome to Sims Hospital வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிறதுக்காக பிரபல நுரையீரல் நிபுணர் திரு கே திருப்பதி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். ஸோ பொதுவாக லங்ஸோட ஒரு மேஜர் செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் உள்ளே எடுக்கிறது அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறது. இதை தவிர லங்ஸோட செயல்பாடெல்லாம் என்னென்ன டாக்டர்? நுரையீரல் வந்து முக்கியமாக உடம்பு பூரா இருந்து வர ரத்தத்தை இருதயத்திலேருந்து வாங்கி அதை சுத்தப்படுத்துறதுனா ஆக்சிஜனேட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்பி திருப்பி ஹார்ட்டுக்கு அனுப்புது. இதுதான் அதனோட முக்கியமான ஃபங்க்ஷன். இதை வந்து வென்டிலேஷன்னு சொல்லுவோம். உடம்புக்குள்ளே பிஹெச் அந்த அமிலத்தன்மைங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவில் மெயின்டைன் பண்ணணும். 7.35 to 7.45ன்னு சொல்லுவோம். அது குறைஞ்சாலும் பிரச்சனை, அதிகமானாலும் பிரச்சனை. இது மெயின்டைன் பண்ணுறதுக்கு உடம்புல 2 உறுப்புகள் மிக முக்கியம். ஒன்று வந்து நுரையீரல் லங்ஸ், இன்னொன்று வந்து சிறுநீரகம் அதாவது கிட்னிஸ். ஸோ இப்போ கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் ஆனிச்சு இமீடியட்டாக அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக லங்ஸ் யூஸ் ஆகுது. அதே மாதிரி லங்ஸில் ஏதாவது பிரச்சனைனா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கிட்னி காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸ். இது இல்லாமல் நோய் எதிர்ப்புத்தன்மை இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நுரையீரல் அந்த இம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணுறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. ஓகே, இப்போ என்னென்ன மாதிரி டிசீசஸ்லாம் வளர்ந்துட்டு வருது டாக்டர் நுரையீரலில்? நம்ம வந்து பொதுவாக அதை ஹெட்டிங்ஸ் வைஸ் பிரித்தோம்னா அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள், அதுதான் எல்லாத்துக்கும் பொதுவாக தெரியும். ஆஸ்துமான்னு நம்ம சொல்லுவோம், அலர்ஜிக் கோல்டு, சிஓபிடி அந்த புகைப்பழக்கத்தினால வர்றது, இதெல்லாமே வந்து அந்த சுவாசம் உள்ள காற்று உள்ளே போயிட்டு வெளியே வரதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இது இல்லாமல் நுரையீரல் தொற்று, உடனடியாக பாதிக்கக்கூடிய தொற்றுங்கிறது வைரஸ், இது மாதிரி பாக்டீரியா, இது மாதிரி கிருமிகள்னால வர்றது. நாள்பட்டு பாதிக்கக்கூடியது வந்து டியூபர்குலோசிஸ், ரொம்ப முக்கியமானது, காச நோய். நம்ம ஊரில் அது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் த லங்னு ஒரு தனி என்டிட்டி இருக்குது. குறிப்பிட்ட நோய் எதிர்ப்பு தன்மை குறைவாக இருக்கவங்களுக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ இது ஆஸ்துமா, அலர்ஜி, இன்ஃபெக்ஷன்ஸ் போக புற்றுநோய், அதாவது கேன்சர் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து நுரையீரலில் ஒரு முக்கியமான பிரச்சனை. இது இல்லாமல் புதிய மக்களுக்கு அறிமுகமாக வேண்டிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஷார்ட்டாக ஐஎல்டி. இது வந்து நிறைய பேத்துக்கு இப்போ அறிமுகம் ஆகிட்டு வருது. இதுக்கு வந்து நம்ம அதே மாதிரி சுற்றுப்புறத்தில் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு, இல்லை வீட்டில் ஒரு பறவை வச்சுருக்குறாங்க, அது மாதிரி இருக்கிறதுனால அந்த பொருட்கள் நுரையீரலில் படிய அந்த நுரையீரல் வந்து இறுக்கமாகி சுருங்க ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் நுரையீரல் டைட் ஆகிடுச்சுன்னா நம்ம அது மறுபடியும் நுரையீரலோட அந்த சுருங்கி வீடுற தன்மை மிகவும் பாதிக்கப்படுது. ஸோ இந்த டிசீஸ் என்டிட்டிஸில் வந்து ஒரு 200 டிசீசஸ் இருக்குது ஆக்சுவலாக அந்த ஐஎல்டிங்கிற டைட்டிலுக்கு கீழேயே. ஸோ இது போக ஓஎஸ்சின்னு சொல்லுவோம், அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தூங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அந்த காற்று உள்ளே போகிறது தடைப்படுறது. இது உடல் பருமனாக இருக்கவங்களுக்கு முக்கியமாக பாதிக்குது. இதனால் ஹார்ட் பாதிக்கப்படலாம். ஸோ இது ஒரு புதிய வியாதி, மக்களுக்கு அறிமுகமாயிட்டு இருக்கிற புதிய வியாதி. ஓகே, இதுக்கும் இன்சோம்னியாக்கும் ஏதாவது சம்மந்தம்? கண்டிப்பாக. இந்த இதில் வந்து ஓஎஸ்ஏ ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்புங்கிறது சுத்தமாக போயிடுது. காலையில் எழுந்திரிக்கும் போது பார்த்தா நான் தூங்கின மாதிரியே தெரியல, ஒரு டயர்ட்னஸ், ஃபெட்டிக்னஸ், காலையில் இரிட்டபிலிட்டி, மூட் சேஞ்சஸ் எல்லாமே இருக்கும். பகலில் எப்போ அவங்களோட வேலையில் கவனம் செலுத்த முடியாது, சாதாரணமாக ஒரு ஓய்வு கிடைச்சாலே அவங்கள அறியாமல் தூங்கிடுவாங்க. இது வந்து சாதாரணமாக நம்ம நினைக்கலாம் ஆக்சுவலாக. பட் இதே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெயின் டிரைவர் அவரோட ஒர்க்கில் தூங்கிடுறாரு, இல்லை ஒரு சிக்னல் மேன் தூங்கிடுறாரு, ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறவங்க தூங்கிறாங்க, அப்படிங்கும்போது அது மற்றவங்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூவாக இருக்குது. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர். சொல்லுங்கள், உங்கள் பேர், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் சௌந்தரராஜனுங்க, கோயம்புத்தூர்லேருந்து ஃபோன் பண்ணுறேன். உங்கள் சந்தேகத்தை டாக்டர் கேளுங்க சார். இப்போ சமீபத்தில் நுரையீரல் ஆப்ரேட் பண்ணேங்க. சொல்லுங்கள், என்ன காரணத்துக்காக பண்ணினீங்க? இப்போ சுவாசிக்கும் போது ஏதோ கிருமி உள்ளே போயிருக்குங்களாமா. சரிங்க. அப்போ நுரையீரலில் வந்து சீல் பிடிச்சி நுரையீரலில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தாங்க சார். சரிங்க. இது பேர் ஏதாவது சொன்னாங்களா? ஆப்ரேஷன் பேர் லோபெக்டமி இது மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? நிமோனியா காய்ச்சல், அந்த நிமோனியா காய்ச்சல் வந்து 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அந்த காய்ச்சல் வந்துட்டே இருந்ததுனால குளிர் காய்ச்சல் வந்ததுங்க. சரிங்க. அந்த காய்ச்சல் வந்ததுனால அது நுரையீரல் வந்து சீல் பிடிச்சிருந்தது சொன்னாங்க. சரிங்க. அதனால அந்த நுரையீரல் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டாங்க சார் இப்போ. சரிங்க. வலது பக்கம், ஆப்ரேஷன் பண்ணி வலது பக்கம், இடது பக்கம் ஏதாவது சொன்னாங்களா? எந்த பக்கம்? வலது பக்கம் நுரையீரல். சரிங்க. உங்களோட வயதுங்க? வயசு வந்து 35ங்க சார். சரிங்க. இப்போ அந்த நுரையீரல் வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ண இடத்துல இருந்து இந்த ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாரமாகவே இருக்குது, லைட்டாக வலி இருக்குது. சரிங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? அதாவது நுரையீரல் ஆப்ரேஷன் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகிருக்குங்க? நவம்பர் மாதம் பண்ணதுங்க சார். அதுக்கப்புறம் அந்த என்ன காரணங்களுக்காக பண்ணீங்களோ அந்த அறிகுறிகள்லாம் சரியாயிடுச்சிங்களா? அந்த அறிகுறியெல்லாம் சரியாயிடுச்சுங்க சார். முன்னாடி நீங்கள் சொன்னபடி பார்த்தா சீல் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜுரம் இருந்திருக்கும் இல்லைங்களா? ஜுரம் இருந்ததுங்க சார். ஸோ ஜுரம் அதெல்லாம் சரியாயிடுச்சு. முன்னாடி மட்டும் ஒரு ஹெவினஸ் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
அந்த பாரம் இருக்குதுங்க சார் லைட்டா. சரிங்க. ஏன்னா நுரையீரல் அறுவை சிகிச்சைங்கிறது ஒரு சிக்கலான அறுவை சிகிச்சைகளில் ஒரு சிகிச்சை தான். அது நல்லபடியாக பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சின்ன பாரம் மட்டும் இருக்குன்னா அது நீங்கள் சொல்கிறது அந்த தையல் போட்டதுனால இருக்க சிரமத்தை சொல்கிறீங்களா இல்லை இன்ஃபெக்ஷன்? பேக் சைடு வந்து தையல் போட்டுருக்குதுங்க சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்க. அந்த ஃப்ரண்ட் சைடு இந்த உள்ள நுரையீரல் கட் பண்ணி ஒரு 21 mm கட் பண்ணி எடுத்துட்டாங்க சார். சரிங்க. அதான் அந்த அது இல்லாதனால பிரச்சனை இருக்குதுங்களா? மூச்சு திணறல் மாதிரி இருக்குங்களா உங்களுக்கு? மூச்சு திணறல அந்த அளவுக்கு இல்லைங்க சார். ஆனா பேசும்போது வந்து கண்டினியூஸா கொஞ்சம் பேச முடியல. ஓகேங்க. நடக்கும் பொழுது உங்களுடைய ஏன்னா 35 வயசுங்கிறப்ப நீங்கள் யூஆர் அன் ஆக்டிவ் பர்சனாக இருப்பீங்க. உங்களோட நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டி செய்ய முடியுதுங்களா? வேலையெல்லாம் செய்ய முடியுங்க சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரும்பாலும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த சிகிச்சை சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன சிகிச்சை பண்ணினீங்க, அதனோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறது பண்ணின டாக்டருக்கு நேரில் பார்க்கும்போது சிறப்பாக தெரியும். கூடவே அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ரே பல டெஸ்ட்டுகள்லாம் பண்ணி உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு இந்த சிரமம் இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ரே செஸ்ட் எடுத்தாலோ இல்லை ஒரு சிம்பிளாக ஒரு அல்ட்ராசவுண்ட் செஸ்ட் இது மாதிரி பண்ணினாலோ ஒருவேளை நீர் ஏதாவது தங்கியிருக்கா அந்த சர்ஜரி பண்ண பிறகு அந்த சீல் சரியாக இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு பிளட்டோ அல்லது நீரோ சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஹெவினஸ் இருக்கலாம். அந்த டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க. ஓகே, நன்றி சார். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? சொல்லுங்க. சொல்லுங்க சார். வணக்கம். இந்த கரூர் மாவட்டம் புலியூர்ல இருந்து பேசுறேங்க. டாக்டர் உங்க சந்தேகத்தை கேளுங்க சார். சாருக்கு வணக்கம் சொல்லிடுறாங்க. வணக்கம், சொல்லுங்க. இந்த நுரையீரல் தண்ணி குடிச்சா மேல வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து சளி பிடிச்சி வெளியில வருதுங்க. அது என்ன எதனால அப்படி வருதுங்கிறது எனக்கு தெரியல. அது கொஞ்ச நாளாவே இப்போ கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு குடிச்சு இது பண்ணிட்டு இருந்தாலும் கூட அதுக்கும் சளி வெளியில வருது. அது என்னங்கிறது தெரியலைங்க. அதான் என்னங்கிறது கேட்கலாம். இல்லை, தண்ணி குடிச்சா புறையேற மாதிரி இருக்குதுன்னு சொல்றீங்களா? இல்லைங்க, இன்னும் அதாவது சளி தண்ணி குடிச்ச பிறகு உள்ள இருந்து சளி வருதுன்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஆமாங்க சார். நீங்க சொல்றது வந்து ஆக்சுவலாக ஒரு சிகிச்சைங்க. நாங்கள் வந்து நுரையீரலில் சில சமயம் சளி அடைச்சிருந்துச்சுன்னா அது வெளியே தள்ளுறதுக்கு வந்து ஆக்சுவலாக மருந்துகள் தருவோம். அதில் இருக்கிறதுலே எளிமையான மருந்து வந்து இந்த நீங்கள் சொல்கிற அந்த வார்ம் வாட்டர் தான். அந்த வார்ம் வாட்டர் உள்ளே போனோடனே உள்ளேருந்து சளி உள்ளேருந்து கரைஞ்சி எளிமையாக வர்றதுக்கு அது உதவி பண்ணுது. அது நல்லது தான் நீங்கள் சொல்கிறது. ஆனால் என்ன காரணத்தினால அந்த சளி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அந்த சளி சரியாக போயிடும். ஓகே, ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்க சார். உங்க பேர் எங்கேருந்து பேசுறீங்க? பாட்டிக்கு வந்து என் பேர் சரவணங்க. சொல்லுங்க. பாட்டிக்கு வந்து இப்போ 1 மாசமா சளி. சரிங்க. அந்த சளியில என்ன ஆச்சுன்னா மூக்குல வந்து டேப்லெட் கொடுத்துருந்தாங்க இங்க இருந்த டாக்டர். சரிங்க. மூக்குல அந்த சளியெல்லாம் நீர் கட்டி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அவங்களால மூச்சு வரதுக்கு கொஞ்சம் ரொம்ப சிரமமா இருந்தது. மூக்கு அடைக்குதுங்களா? மூச்சு விடுறதுக்கு சிரமமா? மூக்கு அடைப்பு ஏற்பட்டிருக்கா, சளியெல்லாம் சேர்ந்து நீர் கட்டியாட்ட ஏதோ இருக்குன்னாங்க மூக்குல. சரிங்க. ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்ன்றாங்க. சரிங்க. நீங்க என்ன பண்றது? அதாங்க நீங்க சொல்ற கண்டிஷன் வந்து நுரையீரல் பிரச்சனையா இருக்கிறத விட மூக்கு அடைப்பு பிரச்சனை, அதாவது மூக்குல வந்து பாலிப்னு சொல்லுவாங்க. மூச்சு விட முடியல. நைட் டைம் ஆனா இந்த பிரச்சனை வந்துருது அவங்களுக்கு. பெரும்பாலும் அவங்க மவுத் பிரீத் பண்ணுவாங்க நினைக்கிறேன். வாயை திறந்து தான் தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மூக்கு அடைப்புக்கு வந்து அந்த பாலிப் இருந்துச்சுன்னா அந்த பாலிப்கான காரணத்தையும் அந்த பாலிப் ரிமூவ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா பண்ணிட்டோம்னா அவங்க இயல்பா மூச்சு விடுவாங்கங்க. ஓகே சார். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்க சார். மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். சார், கொஞ்ச நாளா வந்து எனக்கு இந்த லெஃப்ட் பைக் ஓட்டிட்டு இருக்கேங்க. பைக் ஓட்டும் போது லெஃப்ட் சைடுல வந்து அந்த ஸ்மெல் வருதுங்க சார். சளி ஸ்மெல் வருது. மூக்குல வந்து அடைச்ச மாதிரி ஒரு வாசனை வருது இல்லைங்களா? ஆமாங்க. சரிங்க. பேட் ஸ்மெல் வருதுங்க அது. சரிங்க. இந்த என்ன ப்ராப்ளம்னா இந்த 2-3 பேர் என்ன சொல்றாங்க, லங்ஸ்ல வந்து சளி கட்டி இருக்கும், கட்டினால அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு அப்படின்றாங்க. உங்களுக்கு இருமல் சளிலாம் இருக்குதுங்களா இல்லைங்களா? இருமல் சளியெல்லாம் எப்போ ஒரு வாட்டி வர்றதுதாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் இருக்குதுங்க இருமல் சளியெல்லாம். ஓகே, நீங்க சொல்றது வந்து நுரையீரல்ல சில பிரச்சனைகள்னால பேட் ஸ்மெல் வரலாங்க. நுரையீரலில் வந்து பிராங்கியக்டைஸ்ன்னு சொல்லுவோம். நுரையீரல் விரிவடைஞ்ச நிலையில் இருந்தாலோ இல்லது நுரையீரலுக்குள்ள லங் ஆப்சஸ்ன்னு சொல்லுவோம், சீல் சேர்ந்திருந்தாலோ இது மாதிரி பேட் ஸ்மெல் வரலாம். இது இல்லாமல் நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது ஆக்சுவலாக சைனஸ் ட்ரபிள்னாலேயே அந்த பேட் ஸ்மெல் வரலாம். ஸோ அந்த மூக்கு வந்து இன்ஃபெக்ஷன், அதாவது ரொம்ப நாள் பட்டு உள்ளே அடைச்சிருந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருந்துச்சுன்னா அந்த சைனசைட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சளி கரையிறதுக்கான மருந்துகள், தேவைப்பட்டால் ஆன்டிபயோட்டிக்ஸ்,
அதுக்கும் சரியாகலைன்னா அந்த மூக்கு ஏதாவது அடைச்சிருந்துச்சுன்னா அந்த அடைப்பாடு சரி பண்ணுறதுக்கு இன்னைக்கு தேதியில் எளிமையான சர்ஜரிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணுனா அந்த சைனஸ் ட்ரபிள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக வெளியில் வரலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் விஜயலட்சுமி சென்னையில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. எனக்கு வந்து ஒர்க் அதிகமா பண்ணனா ஆஃப்டர் சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒர்க் அதிகமா பண்ணா மூச்சு திணறல் வர மாதிரி இருக்கு. இரும்பல் கண்டினியூஸா இரும்பல் வருது. உள்ளுக்குள்ளே ஏதாவது கோயின்னு சத்தம் கேட்குற மாதிரி வீசிங்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நாய்ஸி ப்ரீத்திங் அது மாதிரி இருக்குதுங்களா? அத மாதிரி லைட்டா ஏதோ ஒரு லைட்டா அந்த கோயின்னு சவுண்ட் இருக்க மாதிரி இருக்கு சார். சரிங்க. சின்ன வயசுல உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி, தும்பல், மூக்கடைப்பு இது மாதிரிலாம் வரும்? டஸ்ட் அலர்ஜிலாம் இருந்தது சார். டஸ்ட் அலர்ஜி, அடுக்கு தும்பல் இருந்தது, அதெல்லாம் இருந்தது சார். நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு நாள்பட்ட அலர்ஜி மூக்கில் இருந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் வீசிங் மாதிரி வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எப்பயுமே வந்து அந்த மூக்கு அலர்ஜி, அதாவது சைனஸ் ட்ரபிள், இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ், இந்த கோல்டு, காமன் கோல்டு இதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த அலர்ஜிக்கான காரணத்தை சரி பண்ணிவிட்டு அந்த அலர்ஜி கோல்டு ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா பிற்காலத்தில் சில பேர்த்துக்கு அது 130% பேருக்கு அது ஆஸ்துமாவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிற போது பார்த்தா உங்களுக்கு அந்த மூக்கு அலர்ஜி சரியாக ட்ரீட் பண்ணாதனால இப்போ ஆரம்பக்கட்ட ஆஸ்துமா நிலைமையில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டையும் ஒரே சமயத்தில் அந்த அலர்ஜி குறைக்கிற விஷயங்கள் என்ன பண்ணணுமோ அது வீட்டில் தூசு இல்லாமல் பார்த்துக்கிறது, என்ன பொருட்கள்னால அலர்ஜி வருதோ அந்த பொருளை அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த அலர்ஜி குறைய உங்களுக்கு மூக்கில் இருக்க அலர்ஜியும் சரி, செஸ்ட் கன்ஜெஷனும் சரி ரெண்டுமே குறையுங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் சசிகலா சென்னையில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க டாக்டர், உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து டிபி இருக்குங்க. அவர் வந்து ரொம்ப ஸ்மோக் பண்ணாரு. சரிங்க. இப்ப டிபி இருக்கு அவருக்கு. சரிங்க. மெடிசன் எடுத்துட்டு இருக்காரு. எவ்வளோ நாளாக எடுக்கிறாருங்க? இப்ப 6 மந்த்தா எடுக்கிறாரு. நான் என் பையனை பத்தி கேட்கணும். என் பையனும் கூட அவர் ரொம்ப இருமிக்கிட்டே இருந்தாரு. சரிங்க. இப்ப பையன் +2 படிக்கிறான். சரிங்க. இப்ப அவன் வந்து கொஞ்சம் ஆள் வந்து மெலிவாயிட்டே போறான். அதனால தான் பயமா இருக்கு, அவனுக்கும் அது மாதிரி ஆயிருக்குமோ என்னமோ அப்படின்ட்டு. உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து நுரையீரல தான் காசநோய் இருக்குதுங்களா? ஆமாங்க, நுரையீரல். அது வந்து சரியாயிட்டு இருக்கு இல்லைங்களா மருந்துகள் எடுத்துக்கும் போது? ஏன்னா காசநோய்ங்கிறது குணப்படுத்தக்கூடிய பிரச்சனை. முதல்ல ரொம்ப இருமிட்டு இருந்தாரு. பிளட் வாமிட் வரைக்கும் வந்துருச்சு அவருக்கு. ஓகேங்க. அப்புறம் இப்ப குறைஞ்சிருச்சு அவருக்கு. சரிங்க. இந்த காசநோய்ங்கிறது ஒருத்தர்கிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் சன்னுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வெயிட் குறையுதுன்னு சொல்கிறீங்க. ஒருவேளை இப்போ தான் குறைஞ்சிருக்கு, கூடவே ஜுரம் வருது, பசி எடுக்காமல் இருக்குன்னா உங்கள் சன்னுக்கு காசநோய்களோட பாதிப்பு ஏதாவது இருக்குதான்ட்டு மருத்துவர்கிட்ட பரீட்சை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், ஆக்சுவலி லங் டிசீசஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? பொதுவாக என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும்? நுரையீரல் நோய்கள் வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும்? நுரையீரல் அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் நோய் அறிகுறிகள் முக்கியமானது இருமல் தான். இன்றைய தேதியில் இருமல் வந்து மிக முக்கியமான காரணம் டாக்டரை பார்க்குறதுக்கு. நம்பர் 1 பெயின் இருக்கும், நம்பர் 2 காஃப் இருக்கும். ஸோ காஃப், அதுக்கப்புறம் சளி, சளியுடன் கூடிய ரத்தம், இருமும் போது ரத்தம் வர்றது. ஓகே. இது இல்லாமல் மூச்சு திணறல், அப்புறம் வீசிங். அதாவது நிறைய பேர் மூச்சு திணறலையும் வீசிங்கும் ஒன்றா நினச்சிக்கிறாங்க. இந்த நாய்ஸி ப்ரீத்திங், உள்ளுக்குள்ளே சில பேர் பூனை கத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுதான் வீசிங். ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இஸ் டிஃப்ரெண்ட், வீசிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இருமல், சளி, சளியுடன் கூடிய ரத்தம், மூச்சு திணறல், உள்ள அந்த வீசிங், அப்புறம் நெஞ்சு வலி, இது 6 தான் நுரையீரல் நோய்களோட பிரதான அறிகுறிகள். ஓகே. ஓகே டாக்டர், அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? ரஜேஷ், கள்ளக்குறிச்சி. சொல்லுங்க சார், டாக்டர் கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்க. ஓகே. ஹலோ. சொல்லுங்க சார். ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எனக்கு வந்து கோல்ட் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு சார். அதாவது வந்து த்ரோட்ல வந்து செக்ரேட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் சம்டைம்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி வருது, சம்டைம்ஸ் இல்லை. ஆனால் ரொம்ப அன்னீசியா, அந்த இது முழுங்கும் போது ரொம்ப அன்னீசியா ஃபீல் பண்ணுறேன். அது ரொம்ப நாளாக இருக்கு. ஆனால் அந்த இஎன்டிடியும் கன்சல்ட் பண்ண அவங்க என்ன சொன்னாங்கன்னா அலர்ஜி மாதிரி இருக்குன்னு சிட்ரசின் மட்டும் கொடுத்தாங்க. அது ஒன்றும் அவ்வளோ, நான் ஃபார்மசிஸ்ட் தான். ஸோ அது ஒன்றும் அவ்வளோ இதுவாக இல்லை, எஃபெக்டிவாக. ஆனால் இந்த ப்ராப்ளம் கிட்ட இருக்கு பெரிய அளவில். அதாவது செட்ரிசின் போடும்போது அந்த நாளைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல, அன்னைக்கு கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்களா? இல்லை, அதுவும் பெருசாக இல்லை சார். இது இருந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து இருக்கு. ஆனால் பெரிய அளவில் இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப அன்னீசியாக இருக்கு. நடுவில் சில நாட்கள் பாதிப்பே இல்லாமல் சரியாகவும் இருக்குதுங்களா? இல்லை சார், அதாவது த்ரோட்ல இதாக இருக்கிற மாதிரி இருக்கு. அடிக்கடி ஸ்பிட் பண்ணணும் போல இருக்கு. ஆனால்
அது ரொம்ப அன்ஈஸியா இருக்கு. ரொம்ப ஆபீஸ் போன நிறைய இடத்துல போவோம், அந்த இது பண்ண முடியாது. அந்த அலர்ஜி மாதிரியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாங்க நீங்கள் சொல்கிறது வந்து இன்னைக்கு தேதியில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை போஸ்ட் நேசல் ட்ரிப்னு சொல்லுவோம். இது வந்து சைனஸ் ட்ரபிள்னால வரலாம். சைனஸ் ட்ரபிள்னால வர்றதுக்கு அலர்ஜினால் வந்துச்சுன்னா அந்த செட்டுசின் மாத்திரை பலன் கொடுக்கலாம். சில சமயம் அலர்ஜிக்கு மாத்திரை மட்டும் கொடுக்காமல் என்ன காரணத்தினால அலர்ஜி வருது, சில பேர்த்துக்கு வீட்டில் பறவைகள் வச்சுருப்பாங்க, பெட் அனிமல்ஸ் வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து சில மருந்துகள் சாப்பிடுவாங்க, ஆஸ்பிரின் இந்த மாதிரி மருந்துகள் சாப்பிடும்போது உங்களுக்கு அலர்ஜி ஏற்படலாம். சில பேர்த்துக்கு வாசனை அலர்ஜி இருக்கலாம். ஸோ என்ன காரணத்தினால அலர்ஜி வருது அப்படிங்கிறதையும் சேர்த்து ட்ரீட் பண்ணால் அந்த அலர்ஜிங்கிறது குறையும். சில சமயம் உங்களுக்கு அந்த தொண்டையில் இறங்குற சளி வந்து இன்ஃபெக்ஷனால் இருக்கலாம். ஸோ இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா நாள்பட்ட இன்ஃபெக்ஷன்னா அதுக்கான மருந்துகள் ஆன்டிபயோட்டிக்ஸ் மாதிரி எடுத்துக்க வேண்டியிருக்கும். அந்த சளி கரையிறதுக்கான மருந்துகள் எடுத்துக்க வேண்டியிருக்கும். இது இல்லாமல் சில பேர்த்துக்கு அசிடிட்டி இருந்துச்சுன்னா அந்த அசிடிட்டினால் கூட லெரிங்கோஃப்ரிஞ்சல் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். தொண்டைக்கு அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு இரிட்டேஷன் உண்டு பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நாள்பட்ட அந்த தொண்டை பிரச்சனைங்கிறது ஒரு குறைந்த அளவில் இருக்கும். ஆனால் அது ஒரு சிரமம் பணியை பாதிக்கிற அளவுக்கு இருக்கலாம். ஸோ இது ரெண்டில் என்ன காரணம்ட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணினீங்கன்னா பெட்டராக இருக்கும் சார். ஓகே டாக்டர், அடுத்த காலர் லைன் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கங்க. சொல்லுங்க டாக்டர், உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா. சார், எங்கள் ஹஸ்பண்டுக்கு சார் ரொம்ப தூங்குறப்ப ரொம்ப கொரட்டை ஜாஸ்தியாக வருதுங்க. சரிங்க. அது படுத்த தொண்டை மூக்கு எல்லாம் காஞ்சு போயிருதுங்க அவருக்கு. சரிங்க. ரொம்ப அது தண்ணி எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு படுத்தாலும் எவ்வளோ பண்ணாலும் அந்த கொரட்டை இருந்துகிட்டே இருக்குங்க சார். ரொம்ப இருக்குங்க. அவருக்கு வயது எவ்வளவுங்க? சுகர் ஏதாவது இருக்கா? 50 வயது இருக்குங்க சார். சுகர் இருக்குங்களா அவருக்கு? சுகர் எல்லாம் இல்லைங்க சார். எதுவும் இல்லை. உடல் பருமனா இருப்பாரா? ரொம்ப கொஞ்சம் வெயிட் இப்போ ஜாஸ்தியா இருக்குங்க சார். அதாங்க நான் சொன்ன மாதிரி தாங்க இது. உடல் பருமன் இருக்கிறதுனால சில பேத்துக்கு வந்து அந்த அடைப்பு காற்று குழாய் அடைப்பு ஏற்பட்டதுனால வாயை திறந்துட்டு தூங்கலாம் சில பேத்துக்கு. அந்த குரட்டைங்கிறது ஆரம்ப நிலையாகவும் இருக்கலாம், இல்லை அந்த நான் சொன்ன மாதிரி ஸ்லீப் அப்னியா அப்படிங்கிற பிரச்சனையாகவும் இருக்கலாம். வெறும் குரட்டை அப்படிங்கிறது நம்ம உடல் பருமனை குறைக்கிறது, நம்ம ஹேபிட்ஸ் டெய்லியில் ஹேபிட்ஸ் நைட் டைமில் காஃபி குடிக்காமல் இருக்கிறது, ஸ்மோக் பண்ணுறவராக இருந்தால் ஸ்மோக் பண்ணாமல் இருக்கிறது, ஒரு டேர்ன் பண்ணி லெஃப்ட் சைட் படுத்துக்கிறது, இது மாதிரி பண்ணாலே குரட்டைக்கு ஒரு சிறிய தீர்வு கிடைக்கும். அதே இதுக்கு அடுத்த நிலை அந்த ஸ்லீப் அப்னியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான முறையான டெஸ்ட்டுகள் பண்ணி அது கரெக்ட் பண்ணால் பெட்டராக இருக்குங்க. அதாவது ஸ்னோரிங் மட்டும்னா பிரச்சனை கிடையாது, கூட இந்த பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்கிறது சேஃப். ஓகே, ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் லைனில் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் குருவிக்குண்டாமத்துலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள் சார், டாக்டர்கிட்ட சந்தேகத்தை கேளுங்க. அதாவது எங்கள் மிஸ்ஸஸுக்கு வந்து என்னன்னு கேட்டாங்கன்னாக்க அதாவது சளி ஓவராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரிங்க. அப்புறம் மறுபடியும் ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னாக்க மூக்கில் சதை வளர்ந்துருக்கு அப்படின்னாக்க ஸ்கேன் எடுத்து பார்த்தா மூக்கில் லைட்டாக சதை வளர்ந்துருக்கு, மருந்து மாத்திரை எடுத்துக்கங்க சரியாயிரும் அப்படின்னாங்க. சரிங்க. சரின்ட்டு மருந்து மாத்திரை எடுத்தோம். அப்புறம் சென்னையில் வந்து ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்த்தோம். சரிங்க. அவங்களும் வந்து மருந்து மாத்திரை எடுத்துங்க சரியாயிரும் அப்படின்னாங்க. சரிங்க. இப்போ மூக்கில் வந்து சளி வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா தலைவலி கிடையாது. சரிங்க. அது சளி வரலைன்னா தலைவலி வருது, ஒரே உடம்பெல்லாம் ஒரே வலிக்க ஆரம்பிக்குது, ஆனால் எந்த இதுவும் கிடையாது. அது என்ன ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை நுரையீரல் பிரச்சனையாக இருக்குமா என்னங்கிற? இல்லைங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் காது மூக்கு தொண்டை அந்த இதில் மூக்கு பாதிப்பு தான் அதிகமாக தெரியுது. நுரையீரல் பாதிப்பு இருந்தால் மூச்சு திணறல் இது மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிறது மூக்கு அடைச்சிக்குதுன்னு சொல்கிறீங்க. அந்த சளி இறங்காமல் மூக்கு அடைச்சிக்கும் பொழுது மேல் அந்த சைனஸஸ்லாம் வந்து சளி சேர்ந்துடும். சளி சேர்ந்துச்சுன்னா தலை பாரமாயிடும். ஸோ நீங்கள் சொல்கிறது அந்த சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு காமனான பிரச்சனை. அந்த சைனசைட்டிஸ்க்கு வந்து நான் சொன்ன மாதிரி அலர்ஜினால் வரலாம், இன்ஃபெக்ஷனால் வரலாம். ஸோ அது எதுன்னு பார்த்து அதுக்கு அலர்ஜினா அலர்ஜி அவாய்டன்ஸ், இல்லை இன்ஃபெக்ஷன்னா அதுக்கான மருந்துகள் எடுத்துக்கிட்டு சரி பண்ணலாம். சில சமயம் இந்த மருந்துகள்னாலேயோ இல்லது அலர்ஜி அவாய்ட் பண்ணுறது மூலமோ கட்டுப்படுத்த முடியலன்னா உள்ளே அடைப்பட்டிருக்கா, அப்போ முன்னாடி ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா பாலிப் இருக்குன்னு சொல்லி, அந்த பாலிப் மாதிரி ஏதாவது அடைப்பு இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு எளிமையான சர்ஜரி மூலம் அந்த பாலிப் ரிமூவ் பண்ணுறது ஃபெஸ்ன்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பாதைகளை வந்து அடைப்பெல்லாம் எடுத்து விடுறது, இதெல்லாம் பண்ணினோம்னா அந்த சளி அடைக்காமல் வெளியே வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும், தலைவலி இருக்காது. ஓகே டாக்டர், நுரையீரல் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு சிறிய இடைவெளி பிறகு சந்திப்போம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.
வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். தொடர்ந்து நம்ம இன்னைக்கு டாக்டர்கிட்ட பேசலாம். சார், ரெஸ்பிரேட்டரி எமர்ஜென்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதில் என்னென்ன நோய்கள்லாம் வரும், என்னென்ன மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கும்? நம்ம எமர்ஜென்சினா முக்கியமாக எல்லாரும் பயப்படுறது வந்து ஹார்ட் அட்டாக். அதுக்கு ஈக்குவலண்டாக நுரையீரலையும் உடனடியாக உயிர் ஆபத்து வரக்கூடிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம பார்க்குறது வந்து பிளட், அதாவது பிளட் கொஞ்சமாக வர்றது வந்து பிரச்சனை கிடையாது. திடீர்னு ஒரு கிளாட் மாதிரி ஒரு 50 ml 300 ml 600 mlலாம் கூட பார்த்துருக்கோம். ஒரு பக்கெட் நிறையா பிளட் வந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். பட் அவ்வளோ தூரம் வரணும்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு 50 to 100 ml திடீர்னு வந்து அந்த ரத்த இழப்புனால உயிர் இழப்பு ஏற்படணும்னு அவசியம் இல்லை. அந்த 50 ml வந்து காற்றுக்குள்ளாயை பிளாக் பண்ணு அந்த காற்று உள்ளே போக முடியலன்னா இட் பிஹேவ்ஸ் எஸ் ஏ ஃபாரின் பாடி. உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஒரு காயின் குழந்தைங்க முழுங்குறாங்க, பாக்கு முழுங்குறாங்க, அது மாதிரி அந்த சின்ன பிளட் கிளாட் வந்து காற்றுக்குள்ளாயை அடைச்சிருச்சுன்னா போதும், அவங்களுக்கு அது ரொம்ப ப்ரீத்திங் டிஃபிகல்ட் ஆகி இதாகிடும். ஸோ அது வரதுக்கான காரணங்கள் இருந்துச்சுன்னா அந்த காரணங்களை முறையாக ட்ரீட் பண்ணிக்கணும். காமன் காரணங்கள் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும், மூவியில் பார்த்துருப்போம், கேன்சர். அது இல்லாமல் டிபியில் வரலாம். டிபி ட்ரீட் பண்ண பிறகு கூட அந்த தழும்புலேருந்து பிளட் வரலாம். ஸோ அந்த காரணங்கள் ஏதாவது இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். திருப்பி நிறையா வருது ரத்தம் அப்படின்னா பெட்டர் அந்த பாதிக்கப்பட்ட பகுதி வந்து சர்ஜரியில் ஆப்ரேட் பண்ணி எடுக்க முடியும்னா அதை எடுத்துடணும். ஸோ அந்த பிளட் வருது ஒரு எமர்ஜென்சி. இது இல்லாமல் காற்று வந்து நுரையீரல் சுற்றி ப்ளூரான்னு சொல்லுவோம். அதில் வந்து நுரையீரல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து நிமோதொராக்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ இன் எமர்ஜென்சி. உள்ளுக்குள்ளே காற்று வந்து அந்த நுரையீரலை சுற்றி வெளிப்பக்கத்தில் சேர்ந்து நுரையீரலை ரொம்ப அழுத்தி மூச்சு விட முடியாமல் பண்ணிடும். இது வந்து யாருக்கெல்லாம் வரலான்னா ஒரு ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ், இல்லை நுரையீரல் பாதிப்புகள், ஏற்கனவே அந்த ஸ்மோக்கிங்னால நுரையீரல்லாம் பஞ்சு போல் ரொம்ப விரிவடைஞ்சிருச்சு, ஈஸியாக அது வெடிச்சிடும். ஸோ அவங்களோட வந்து ஏற்கனவே நுரையீரல் பாதிப்பு இருக்கிறதுனால இது வேறு சேர்ந்து அழுத்தும் பொழுது அவங்களுக்கு சுவாசம்ங்கிறது ரொம்ப சிக்கலாயிடுது. இது இல்லாமல் ஹார்ட் பிரச்சனை, ஹார்ட் ஃபெயிலியர் சொல்கிறோம் இல்லைங்களா, நுரையீரலில் இருந்து போகிற ரத்தத்தை இருதயம் வாங்குகிற நிலைமையில் இருக்கணும். இருதயம் வந்து அதனோட பம்பிங் ரொம்ப டிஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா திருப்பி பேக் ஃப்ளோ வந்து லங்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும். அப்போ வந்து லங்ஸை சுற்றி ஃபுல்லாக வாட்டர் ஃபார்ம் ஆகிடும். அதை தான் பல்மரி எடிமான்னு சொல்கிறோம். அப்போ வந்து ஹார்ட் ஃபெயிலியர் கண்டிஷனை ட்ரீட் பண்ணணும், கூடவே லங்ஸில் இருக்க அந்த ஃப்ளூயிடையும் வெளியே அனுப்பணும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா பல்மரி எம்பாலிசம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஃப்ராக்சர் ஆகி வீட்டில் படுத்தே இருக்காங்க, இல்லை ஒரு ஸ்ட்ரோக் வந்து வீட்டில் படுத்தே இருக்காங்க, அவங்களுக்கு காலில் வந்து ரத்தம் வந்து அடைப்பு ஏற்பட்டணும், டீப் வெயின் த்ராம்போசின்னு சொல்லுவோம். அந்த கிளாட் மெதுவாக நகர்ந்து நுரையீரலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நுரையீரலில் போய் நுரையீரலை அடைச்சிச்சினாலும் அப்பயும் அவங்களுக்கு அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? காரைக்குடிலேருந்து நெல்லியானுங்க பேசுகிறேன். நெல்லியா டாக்டர்கிட்ட உங்கள் சந்தேகத்தை கேளுங்க சார். வணக்கம் சார். தூங்கி எழுந்திரிச்சோம்னா மூச்சை விட முடியல, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியா இருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு. பிறகு சரியாக போயிடுதுங்களா? சரி, வந்து இந்த ஸ்ப்ரே சொல்லி சரியாக ஸ்ப்ரே ஒன்று வச்சுருக்கேன். ஸ்ப்ரே வச்சுருக்கீங்களா? அந்த மூச்சு இழுக்கிற ஸ்ப்ரே ஒன்று வச்சுருக்கேன். அதாவது மூக்கடப்பு இருக்குங்களா உங்களுக்கு? அப்படின்னா அலர்ஜி பிரச்சனை மாதிரி? மூக்கடப்புலாம் அலர்ஜிலாம் கிடையாது, மூக்கடப்புலாம் கிடையாது. அலர்ஜி பிரச்சனை இல்லாமல் ஆனால் மூக்குக்கு ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், வாயாட யூஸ் பண்ணுறேன். இன்ஹேலர் மாதிரி சொல்கிறீங்க நீங்கள் இல்லைங்களா? ஆமாம். அதாவது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆஸ்துமா இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வீசிங் இருக்கு. ஓகேங்க. ஆஸ்துமானோட அடிப்படை பிரச்சனை வந்து முக்கியமான அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூச்சடைப்பு தான். அந்த மூச்சடைப்பு வந்து பெரும்பாலும் ஏர்லி மார்னிங், அந்த விடியற்காலை பொழுதில் வந்து அதிகமான பாதிப்புகள் இருக்கும். அதுக்கு ஒன்று காற்றில் ஏற்படுற டெம்பரேச்சர் மாற்றங்கள், உடலில் ஏற்படுற அந்த ஹார்மோன், அந்த பாடி சர்க்கேடியன் ரித்தம்னு சொல்லுவோம், அதில் வர மாற்றங்கள், இது எல்லாமே வந்து இந்த அப்புறம் வீட்டில் வந்து நம்ம இன்டோர் பெட்டில் படுத்துருக்கோம், அதில் நிறையா தூசு இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம நைட் பூரா சுவாசிக்க அந்த விடிகாலையில் தான் வந்து அந்த மூச்சு திணறல்ங்கிறது அதிக பாதிப்பு ஏற்படுது. நீங்கள் சொல்கிறது ஒரு ஆஸ்மானோட ஒரு முக்கியமான அறிகுறி. நீங்கள் அந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் குறையலைன்னா ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த மருந்துகளோட அளவு குறைவாக இருக்கலாம், அல்லது உங்கள் அந்த வீட்டில் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த இன்டோர் அலர்ஜன், நம்ம படுத்திருக்க அந்த படுக்கை சுற்றி இருக்க அந்த ரூம்னோட என்விரான்மெண்ட் சரியாக இல்லைனாலும் அந்த விடிகாலையில் வந்து ரொம்ப சிரமங்கள் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒன்று அந்த மருந்துகள் ஏதாவது மாற்ற வேண்டியிருக்கா, அல்லது வீட்டில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கா. உதாரணத்துக்கு அந்த பில்லோ கவர் வந்து க்ளீனாக வச்சுக்கிறது, வீக்லி ஒன்ஸ் அதெல்லாம் துவச்சி வாஷ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது, பெட்டிங்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணினீங்கன்னா அந்த ஏர்லி மார்னிங் சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு வராது. ஓகே, ரொம்ப நன்றி சார். அடுத்த கால் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சார், நான் ஈரோட்டிலேருந்து செந்தில் சொல்லி ஈரோட்டில் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். ஹலோ. சொல்லுங்கள் சார், கேட்குது சார். அப்பாவுக்கு வந்து 70 வயசு ஆகுதுங்க சார். சரிங்க.
சார் நுரையீரல் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிபின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் சார். சரிங்க. அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்க. இப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு டிபி அந்த நுரையீரல் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் வந்து ஓட்டோ மிஷின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சரிங்க. அது ஃபிட் பண்ணனாலுமே இழப்பும் அந்த சளி குறையாம இருக்கு சார். என்ன காரணமா இருக்கு? ஆக்சிஜன் கொடுக்கறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக சளி அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லைங்க. நுரையீரலில் இருக்க பிரச்சனைகள் வந்து ஒன்றும் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா ஒருத்தங்க எப்போ வீட்டில் ஆக்சிஜன் வைக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவருக்கு வந்து நுரையீரல் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அது வச்ச பிறகு இன்னும் அதிகமாகுதுன்னா ஒன்று உள்ளுக்குள்ளே புதுசாக ஏதாவது தொற்று ஏற்பட்டிருக்கலாம், ஏற்கனவே இருக்க பிரச்சனைகள் வந்து அதனோட வீரியம் அதிகமாக இருக்கலாம். ஸோ அதுக்கான அந்த ஆக்சிஜன் கொடுத்த டாக்டரை பார்த்து இது மாதிரி எனக்கு ஆக்சிஜன் வச்ச பிறகு சிரமம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொரு காரணம் வந்து அந்த ஆக்சிஜன் வந்து ஹியூமிடிஃபை ஆகி வரணும். அந்த உள்ள வாட்டர் மாரி ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் ஏதாவது சரியாக இல்லை அப்படின்னா அந்த காற்று வரக்கூடியது ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே அது சளி உறைஞ்சி போய் வெளியே கிளியர் பண்ணுறதுக்கு சிரமங்கள் இருக்கலாம். ஸோ இந்த சிரமங்களோட உங்கள் மருத்துவரை கன்சல்ட் பண்ணினீங்கன்னா ஏன் ஆக்சிஜன் வச்சு இந்த பிரச்சனைகள் அதிகமாகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். சார் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள். எனக்கு கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா மூக்கில் வந்து பேக் ஸ்மெல் வருது சார் பயங்கரமா. சரிங்க. நான் இஎன்டி டாக்டரை கன்சல்ட் பண்ணேன். கன்சல்ட் பண்ணல பார்த்தீங்கன்னா சளி உங்களுக்கு சைனஸ்னால உங்களுக்கு ரெண்டு ஸ்மெல் வருது அப்படின்னாங்க. சரிங்க. அவரும் நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு, ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாரு, டெய்லி இன்ஜெக்ஷனும் எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6 months 7 months ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். பட் ஆனால் வந்து சரியாகல. அவருக்கே டாக்டர்னா சொல்லிட்டாரு என்னன்னே தெரியல, எல்லா டேப்லெட்டும் கொடுத்துட்டேன், அவங்க ஆன்டிபயோட்டிக்ல இருந்து எல்லாமே கொடுத்துட்டேன், சரியாகல, என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு நோஸ்லேருந்து பேட் ஸ்மெல் வருதுங்களா, மவுத்லேருந்து வருதுங்களா? மவுத்லேருந்து சார், மவுத்லேருந்து சார். இப்போ அந்த பேட் ஓடர் வரதுக்கு காரணம் வந்து சைனஸ் ட்ரபிள் ஒரு முக்கியமான காரணம். அது இல்லாமல் மவுத்லேருந்து வருதுன்னா பல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் கூட வரலாம். பல்லில் வந்து உள்ளுக்குள்ளே ஈறு கெட்டு போகிறது, உள்ள சொத்தப்பல் இருக்கிறது, இது மாதிரி அதனால் காரணங்களால் வரலாம். சில பேர்த்துக்கு தொண்டையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதனால் வரலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் இல்லாமல் நுரையீரலில் ஒரு இன்ஃபெக்ஷன் நாள்பட்டு இருக்குது அப்படின்னா நுரையீரல் இன்ஃபெக்ஷனால் கூட இந்த மாதிரி உங்களுக்கு பேட் ஸ்மெல் வரலாம். ஸோ இதில் என்ன காரணம், இப்போ சைனஸ் ட்ரபிளுக்கு மருந்து கொடுத்து எனக்கு சரியாகலை அப்படின்னா வேறு என்ன காரணங்களால் அந்த வாசனை வருதோ அதை ட்ரீட் பண்ணினோம்னா யூ வில் கெட் ஏ பெட்டர் ட்ரீட்மெண்ட்ஸ். ஓகே, அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், நான் திருப்பூர்லேருந்து கால் பண்ணுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் டாக்டர்கிட்ட சந்தேகத்தை கேளுங்கம்மா. சார் வணக்கங்க சார். வணக்கங்க. பையனுக்கு வந்து 8 years ஆகுதுங்க. சரிங்க. மந்த்லி 1 time வந்து நோஸ்லேருந்து பிளட் வந்துட்டே இருக்குதுங்க. அது மந்த்லி 1 time இருந்ததுன்னா வீக்லி 2 time வந்துருதுங்க. எப்படி இருந்தாலுமே அளவு எவ்வளோ இருக்குங்க? கொஞ்சமாக வருதா இல்லை நிறையா ஒரு ரொம்ப நனைஞ்சு? ஒரு டைம் வந்து கொஞ்சம் நிறைய வருதுங்க, ஒரு டைம் கொஞ்சமாக வருதுங்க. இதுக்கு வந்து பிளட் வர்றதுக்கு காமன் காரணம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள் வந்து அந்த மூக்கில் சளி சேரதுனால அதை கிள்ளுவாங்க. மூக்கை வந்து கிள்றதுனால அந்த ரத்தம் வந்து வர்றது தான் ரொம்ப ஈஸியான ஒரு காரணம். பெரிய காரணங்கள் தேட தேவையில்லை. பட் அது திருப்பி திருப்பி வருது அப்படிங்கிறப்ப அது என்ன காரணத்தினால வருது, உள்ளுக்குள்ளே ஏதாவது சின்னதாக வந்து அடப்பு ஏற்பட்டிருக்கலாம். அது என்ன காரணம், சில வகையான சிஸ்டமிக் டிசார்டர்ஸ் கூட இந்த மாதிரி பிளட் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ பிளட் வருது அப்படிங்கிறப்ப அது நான் சொன்ன மாதிரி ஒரு எளிமையான காரணமாக இருந்தால் பரவாயில்லை. வேறு முக்கியமான காரணம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி மூக்கு பரிசோதனை பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்கள் புவனகிரி. என் பேர் ரமா மேடம். சொல்லுங்க, டாக்டர்கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. எங்கள் பையனுக்கு 15 வயசு ஆகுங்க டாக்டர். சரிங்க. அவனுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குங்க. எவ்வளவு நாளாக இருக்குங்க? வந்து 1 வருஷமா இருக்கு சார். அது வந்து நடுவில் தான் சார் வருது. ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம். ஓகே, நடுவில் தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார். உங்கள் வீட்டில் உங்களோட வீட்டுக்காரருக்கோ இல்லை உங்களுக்கோ இல்லை உங்களோட பெற்றோர்கள் யாருக்காவது இதே மாதிரி ஆஸ்மா ட்ரபிள் ஏதாவது இருக்குதுங்களா? எங்க மாமியாருக்கு இருந்ததுங்க டாக்டர். அதாங்க நீங்கள் சொல்கிறது வந்து அகைன் இந்த ஆஸ்துமாங்கிறது பரம்பரையில் வரக்கூடிய வாய்ப்பு உள்ள பிரச்சனை. நீங்கள் சொல்கிறீங்க மாமியாருக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க, பையனுக்கு வீசிங் இருக்குன்னு சொல்கிறீங்க, வந்து போகுதுன்னு சொல்கிறீங்க. இது வந்து ஒரு ஆஸ்துமா நோயோட மிக முக்கியமான அறிகுறி. இது இருந்துச்சுன்னா பல டெஸ்ட்டுகள் பண்ணாமலே இது ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முக்கியமான அறிகுறி. அதாவது ஆஸ்துமா என்ன பண்ணுன்னா கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இருக்கும், கொடுக்காமல் இருக்கும்போது கூட சரியாக போயிடும், அறிகுறி இருக்காது. இதுதான் ஒரு முக்கியமான அறிகுறி. நம்ம என்ன நினைப்போம், ஆஸ்மா சரியாக போயிடுச்சு, இல்லை இது ஆஸ்மா கிடையாதுன்னு நினைப்போம். ஆக்சுவலாக இப்படி வந்து திருப்பி வீசிங் வர்றது தான் ஆஸ்மானோட முக்கியமான அறிகுறி.
ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆஸ்மாவுக்கு இன்னைய தேதியில் நல்ல சிறப்பான மருந்துகள் மூலம் இந்த நோயை பாதிப்புகள் அதிகம் இல்லாமல் அழகாக கட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியும். அதனால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் உங்கள் சனுக்கு கொடுத்தீங்கன்னா பெட்டர். ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேடம். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் காஞ்சிபுரத்துலேருந்து குமார் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், உங்கள் டாக்டர்கிட்ட சந்தேகம் கேளுங்க. ஹலோ சொல்லுங்கள் சார். ஹலோ சார். சார் எனக்கு வந்து சிஸ்டமேட்டிக் ஸ்க்லீரோசிஸ்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்க. அதில் பார்த்தீங்கன்னா லங்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லங்ஸ் வந்து இப்போ எனக்கு மூச்சு ப்ராப்ளம் அடிக்கடிக்கு இருக்கு. சரிங்க. அடிக்கடிக்கு மூச்சு ப்ராப்ளம், சளி பிடிச்சிரும். உங்களோட வயதுங்க? என் வயசு வந்து 37 சார். சரிங்க. அது வந்து சில நேரத்தில் இருக்கு, சில நேரத்தில் அவ்வளோவா ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கு. இப்போ அது வந்து ஆஸ்மாவா இல்லை எப்படி? அது நீங்கள் சொல்கிற இதுலேருந்து பார்க்கும்போது அந்த சிஸ்டமிக் ஸ்க்ளீரோசிஸ்ங்கிறது மூட்டுக்களையும் தோலையும் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனைங்க. எப்படி மூட்டுக்கள்லேயும் தோல்லையும் தசை இருக்கோ அதே மாதிரி தான் நுரையீரலையும் தசை இருக்குது. அந்த தசையை நாங்கள் மெடிக்கல் டேர்ம்ஸில் இன்டர்ஸ்டிஷியம்னு சொல்லுவோம். அந்த இன்டர்ஸ்டிஷியத்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள பிரச்சனை தான் இந்த சிஸ்டமிக் ஸ்க்ளீரோசிஸ். நாட் ஓன்லி சிஸ்டமிக் ஸ்க்ளீரோசிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், எஸ்எல் இது மாதிரி பிரச்சனைகள்னால நுரையீரல் பாதிப்பு வரலாம். இதுக்கும் ஆஸ்துமாவுக்கும் பெரும்பாலும் தொடர்பு கிடையாது. இது வந்து அந்த சிஸ்டமிக் ஸ்க்ளீரோசிஸ்ங்கிறது வைத்தியம் வந்து முக்கியமாக ஆஸ்துமாவிலேருந்து முற்றிலும் மாறுபட்டது. மருந்துகள் ஒரு பவர்ஃபுல் மருந்துகள், மெத்தோட்ரெக்சேட் இது மாதிரி மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சிஸ்டமிக் ஸ்க்ளீரோசிஸோட தாக்கம் வந்து குறையும். அப்படி தாக்கம் குறையும் போது அந்த நுரையீரல் பாதிப்பும் கண்டிப்பாக குறையும். இது ஆஸ்துமான்னு நினச்சி தவறான சிகிச்சை எடுத்துக்க வேண்டாம். ஓகே டாக்டர். பொதுவாக பார்த்தீங்கன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள்னாலே முதல்ல இருமல் தான் வருது இல்லையா? ஸோ இருமல் சம்மந்தமான என்னென்ன நோய்கள்லாம் வருது? இருமல் அப்படின்னா இந்த சிம்டம் வந்து இந்த நோய்களுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு. பெரும்பாலான நுரையீரல் பிரச்சனை எல்லாத்துக்குமே இருமல் தான் ஒரு முக்கியமான அறிகுறி. நம்ம ஆரம்பத்தில் அந்த காமன் கோல்டு எல்லோரும் கேட்குறாங்களே, அந்த காமன் கோல்டோட முக்கியமான அறிகுறி இருமல் தான். இது வந்து கேன்சர் வரைக்குமே போகுது. ஒரு நாள்பட்ட இருமல் ஒருத்தருக்கு சாதாரண அலர்ஜி இருக்கலாம், பட் அந்த அலர்ஜினோட வீரியம் மாறுது, இல்லை அது கூட பிளட் வருது. அந்த இருமல் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது டாக்டர், பட் லாஸ்ட் ஒரு 20 டேஸாக பிளட் வருது அப்படின்னா பழைய பிரச்சனையாகவே இருக்கலாம், புதுசாக ஒரு பிரச்சனை டெவலப் ஆகிருக்கலாம் அவங்களுக்கு. மேபி கேன்சர், மேபி இன்ஃபெக்ஷன் லைக் டியூபர்குலோசிஸ் இந்த மாதிரி இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இருமல் அப்படின்னு நீங்கள் கேட்டதுனால நாள்பட்ட இருமல் எப்போ இருக்குதோ அப்போ முதல்ல நம்மளுக்கு எதனால் இது வருது அப்படிங்கிற நாலேஜ் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் கேட்ட மாரி இது அலர்ஜினால் வரலாம், சைனஸ் ட்ரபிள்னால் வரலாம், சில மருந்துகள் ப்ரெஷர் குறைக்கிறதுக்கு சில மருந்துகள் சாப்பிடுவோம், அதனால் கூட வரலாம். நிறைய பேர் பலவிதமான பரீட்சைகள் பண்ணி மாத்திரைகள், ஆன்டிபயோட்டிக்ஸ், ஓவர் த கவுண்டர் மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. பார்த்தா பிபி டேப்லெட் இது எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த பிபி டேப்லெட் உள்ளுக்குள்ளே போய் பிபி குறைக்கும் போது ஒரு சின்ன சைடு எஃபெக்டாக இருமலை கொடுக்கும். ஸோ அந்த மருந்து தான் காரணம் கண்டுபிடிச்சா அந்த மருந்துக்கு மாற்று மருந்து கொடுத்தோம்னா அந்த இருமல் குறைஞ்சிடும். ஸோ அந்த இருமலுக்கான நம்மளுக்கு ஒரு வாரம் வருது இருமல்னால் உடனே அதுக்கு பதற தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேன், அதே சமயம் தேவையில்லாமல் நாம்ளே மருந்துகள் ஒரு வாரத்துக்கு 2 நாள் 1 நாள் வரனால உடனே ஒரு காஃப் சிரப் குடிக்கிறது, ஒரு ஆன்டிபயோட்டிக். நிறைய பேர் அசித்ரோமைசின் நானே சாப்பிட்றேன், எரித்ரோசின் போட்டேன், சரியாகலன்ட்டு வராங்க. எடுத்த உடனே அது மாதிரி பண்ண வேண்டாம். பட் ரொம்ப நாள்பட்டு இருமல் இருக்குன்னா என்ன காரணத்தினால எனக்கு இது வருது, இது வெறும் அலர்ஜி தானா, இதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம சரியாக தான் எடுத்துகிட்டு இருக்கோமா, இல்லை புதிய அந்த இருமல் முன்னாடி வந்த மாதிரி இல்லாமல் இப்போ மாறுது, இப்போ புதுதாக ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு டாக்டர் ஹெல்ப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்து ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், நாமக்கல்னு பேசுகிறேன் மேடம், ராஜு பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார், டாக்டர்கிட்ட சந்தேகத்தை கேளுங்க சார். ஹலோ சார். சொல்லுங்கள் சார். சார் நாமக்கல்னு பேசுகிறேன் சார். நம்ம பையனுக்கு 5 வயசு ஆகுங்க சார். சரிங்க. அவனுக்கு வீசிங் ப்ராப்ளம் மாதிரி இருக்குங்க. பப்பு அந்த ரோஸ் கலர் ப்ளூ கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க சார். சரிங்க. அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா மூச்சு விடுறது ரொம்ப சிரமப்படுறாங்க. சரிங்க. வாயில தான் மூச்சு விடுறாங்க சார். அந்த பப்பு வந்து ரெகுலராக அடிக்கணுங்களா இல்லை மூச்சு விட முடியல சிரமப்படும் போது அடிங்க அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். ஓகேங்க. 2 வகையான பஃப் வச்சுருக்கீங்களா, ஒரு பஃப் வச்சுருக்கீங்களா? ஒன்று ரோஸ் கலர் இருக்குங்க சார், இன்னொன்று ப்ளூ கலர் இருக்குங்க. ப்ளூ கலர் வந்து மூச்சு விட முடியல, ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் 2 டைம் 4 வாட்டி அடிக்க சொன்னார் சார். ரொம்ப கரெக்டுங்க நீங்கள் சொல்கிறது. இப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஒரு நல்ல விளக்கம் கொடுக்க முடியும். அதாவது நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது உங்களோட குழந்தைக்கு வந்து ஆஸ்துமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் மருந்து டாக்டர் கொடுத்துருக்காரு. அந்த ப்ளூ கலர் அப்படிங்கிற மருந்து வந்து உடனடி நிவாரணி. அது வந்து அதிகமாகும் பொழுது திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு தூசு பட்டாலோ இல்லை படி ஏறும்போது மூச்சு அதிகமாக வாங்கினாலோ அந்த ரிலீஃப், அந்த டைம் ரிலீஃப் கொடுக்கறதுக்கு இந்த ப்ளூ கலர் இன்ஹேலர் யூஸ் பண்ணலாம். பட் அந்த பிங்க் கலர் மருந்து இந்த குரூப்லாம் வந்து கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த மேற்கொண்டு அலர்ஜி உள்ள ஃபார்ம் ஆகிறத தடுக்கக்கூடிய மருந்துகள். அந்த மருந்துகள் வந்து மிக முக்கியமாக நோய் வரும்போது மட்டும் எடுத்துக்கிட்டால் பத்தாது.
நோய் இல்லாத பொழுதும் நுரையீரலை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுக்கு அந்த பிங்க் இன்ஹேலர் வந்து ரொம்ப முக்கியம். ரெண்டையும் நீங்கள் வரும்போது எடுத்துட்டிங்கன்னா அந்த பிங்க் இன்ஹேலர்னோட அர்த்தமே மாறுது. ஸோ அந்த பிங்க் இன்ஹேலரை ரெகுலராக எடுத்துக்குங்க. தொந்தரவு இருந்தாலும் இல்லைனாலும் மருத்துவர் அறிவுரைப்படி காலையில் நைட் 2 வேளை சொல்லியிருந்தாருன்னா 2 வேளை எடுத்துக்குங்க. அதுக்கு மேலே மூச்சு வாங்கும் பொழுது ப்ளூ இன்ஹேலரை உடனடியாக உபயோகப்படுத்துங்க, நல்ல பலன் கிடைக்கும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு சிறிய இடைவெளி பிறகு சந்திப்போம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். நம்ம டாக்டர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். சார், ஹெரிடிட்டரி டிசீசஸ், அதாவது நுரையீரலே பார்த்தீங்கன்னா வந்து மரபியல் நோய்கள் நிறையா இருக்கும் இல்லையா? அது என்னென்ன நோய்கள்னு விவரிக்க முடியுமா? நுரையீரல் நோய்களில் மரபில் பரவுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா ஒரு முக்கியமானது. தாத்தாவுக்கு இருந்துச்சு, மாமாவுக்கு இருந்துச்சு, இல்லை 2 பெற்றோர்களுக்குமே இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஆஸ்துமா நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஆஸ்துமா இல்லாமல் ஈவன் கேன்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கேன்சருக்கும் எல்லா கேன்சருக்குமே கூட இன்னை தேதியில் ஒருவேளை பேரண்ட்ஸுக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கோ இருந்தால் அது மரபில் பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அலர்ஜி டெண்டன்சிங்கிறது வந்து அதேமாதிரி டிரான்ஸ்மிட்டட் த்ரூ ஜெனரேஷன்ஸ். அலர்ஜிங்கிறதும் ஒரு ஃபேமிலியில் முன்னாடி இருந்துச்சுன்னா திருப்பி அடுத்த ஜெனரேஷன் அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். ஓகே, அப்போ டிபிக்கும் இருக்கா? டிபி வந்து ரிசர்ச் அதுக்கான இது போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அதுக்கும் அந்த நோய் எதிர்ப்புத்தன்மைங்கிறது அதே மாதிரி ஃபேமிலியில் டிசைட் ஆகிறதா இல்லைங்களா? ஸோ அந்த நோய் எதிர்ப்புத்தன்மை அப்பா அம்மாவுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னா குழந்தைக்கும் அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் இருக்குது. கண்டிப்பாக வந்தே தான் தீரணும், அப்பாவுக்கு டிபி இருந்தால் குழந்தைக்கு வந்தே தான் தீரணுன்ட்டு இல்லை. ஜெனட்டிக்ஸ்னால சப்போஸ் அந்த க்ளோஸ் கான்டாக்ட்னால வரதுக்கான வாய்ப்புகள் ஆக்சுவலாக அதிகம். ஓகே, இப்போ ஆஸ்மாங்கிறது வந்து ஒருத்தர்கிட்ட வந்து இன்னொருத்தருக்கு பரவற பிரச்சனை கிடையாது. அது வந்து ஜீன்ஸில் அந்த மேக்கப்பில் இருந்து பாதிப்பு வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். பட் டிபி வந்து ஜெனட்டிக் மேக்கப்பை விட ஒருத்தருக்கு அந்த க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்கனால அந்த கிருமி காற்றில் பரவுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன் மேடம். எனக்கு வந்து டான்சிலைட்டிஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஆனால் நான் ஆப்ரேஷன்லாம் பண்ணல. இப்போ வந்து எனக்கு 30 இயர்ஸ் ஆகுது. இப்பவும் அது எனக்கு அடிக்கடி அது வீங்குது. டாக்டர் வந்து விட்டமின் சி இருக்கிறது மாதிரி இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாம கொஞ்சம் மழை வந்தாலே பனிக்காலத்துல அதிகமாயிடுது. இன்னொன்னு வந்து தலைவலி இப்ப அதிகமா இருக்கு. அதாவது நான்வெஜ் ஏதாவது மூக்குல போயிடுச்சுன்னா அந்த ஸ்மெல்லு சமைக்கிறது அந்த மாதிரி டைம்ல தலைவலி வருது. அப்புறம் சளி எப்பவுமே இருக்கு டாக்டர். இந்த 3க்கும் எனக்கு என்ன பண்ணணும்? ஆபரேஷன் பண்ணா நிரந்தர தீர்வா இருக்குமா இல்லைன்னா திருப்பி வருமா? இல்லை, நீங்க சொல்றதுல டான்சிலைட்டிஸ்ங்கிறது வந்து தனி. அந்த மூக்கில் சளி வருது தலைவலிங்கிறது சைனஸ் ட்ரபிள். அதுக்கும் டான்சிலைட்டிஸ்க்கும் கனெக்ஷன் இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. டான்சிலைட்டிஸ்ங்கிறது இப்போ இன்னைய தேதியில் வந்து எல்லாத்துக்கும் வீங்கியிருக்க எல்லாத்துக்கும் சர்ஜனுங்கிறது கண்டிப்பாக தேவையில்லைங்கிறது தான் இஎன்டி சர்ஜன் சொல்கிறாங்க. ரொம்ப பெருசாகுது, இன்ஃபெக்ட் ஆகுது, உள்ளுக்குள்ளே ஆப்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது, காற்றுக்குழாயை வந்து பிளாக் பண்ணி அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி உண்டு பண்ணுது. அது மாதிரி வாய்ப்புகள் இருக்கும் பொழுது சர்ஜரி பண்ணுறது நல்லது. இது இல்லாமல் நீங்கள் சொன்ன அந்த கோல்டு அண்ட் ஹெட்ஏக் வந்து டெஃபினட்டாக டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். அதுக்கு தனி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்த ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்க சார். டாக்டர் கிட்ட சொல்லுங்க சார். சென்னையிலேருந்து முகமது இஸ்மாயில் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார், எனக்கு ரொம்ப நாளாக வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. சரிங்க சார். நான் அஸ்தாலின் யூஸ் பண்ணுறேன். சரிங்க சார். ஒரு சமயம்லாம் நாக்கெல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு சார், ஒரு ஃபீலிங்கா. அது எதனால சார்? நாக்கு இழுக்கிறது ஓகே. உங்களோட அறிகுறிகள் வந்து அந்த ஆஸ்தாலின் அந்த மாதிரி மருந்துகள் யூஸ் பண்ணதுனால சுத்தமாக நல்லா இருக்குதுங்களா? ஒன்றும் தொந்தரவு இல்லையா? ஆனால் தொந்தரவு வருது சார். ஆனால் அந்த டைம் கொண்டு கொஞ்சம் நல்லா இருக்கு சார் ஆஸ்தாலின் யூஸ் பண்ண. அதுதான் கேட்குறேன். ஒரு நாளைக்கு எத்தனை பஃப் யூஸ் பண்ணுவீங்க? அது ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 6 பஃபாச்சும் யூஸ் பண்ணுவேன் சார். இது ரொம்ப முக்கியங்க. நான் முன்னாடி சொன்ன அதே பாயிண்ட் தான் இது. நம்ம ஆஸ்துமாக்கான அந்த வீசிங்க்கான இதை வந்து ஸ்டெப் வைஸ் ட்ரீட் பண்ணுறோம். ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இருக்குது,
மாசத்துல ஒரு நாள் தான் வீசிங் வருது, வருஷத்துல ஏதோ 2 நாள் இருக்குது அப்படிங்கிற பொழுது, இல்லை எமர்ஜென்சி ஏதாவது நான் திடீர்னு அன்றைக்கி ஓன்னு டாக்டர் வந்துடுச்சு அப்படிங்கிற பொழுது யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் இந்த தற்காலிக நிவாரணிகள். அதாவது உடனடி நிவாரணம் கிடைக்கிறதுக்கு தான் இந்த ஆஸ்தாலின் டைப் ஆஃப் மருந்துகள் வந்து உதவுது. இதே வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 6 பஃப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அலர்ஜினோட தன்மை வந்து கொஞ்சம் அதிகம். அப்போ வந்து 2 விதமாக அதை பார்க்கணும். ஒன்று வந்து அந்த அலர்ஜியை கட்டுப்படுத்துறதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த மெயின்டெனன்ஸ் ட்ரீட்மெண்ட், அவங்க சொன்னாங்க இல்லையா பிங்க் கலர் இன்ஹேலர், அது மாதிரி ரெகுலர் மருந்துகள் எடுத்துக்கணும். ஆஸ்தாலின் மட்டும் கண்டிப்பாக பத்தாது. ஸோ ஆஸ்தாலின்ங்கிறது எமர்ஜென்சிக்காக, அது இந்த ரெகுலர் மருந்து யூஸ் பண்ணுறதே இந்த இமீடியட் ரிலீஃப் மருந்து வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதை குறைக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ அந்த ரெகுலர் மருந்து எடுத்துக்கங்க. அலர்ஜிக்கு காரணம் ஏதாவது இருந்தால் அதை சரி பண்ணிக்கங்க. யூ வில் பி பெட்டர். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்து ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். டாக்டர்கிட்ட பேசுங்க சார். ஹலோ சார், சொல்லுங்கள் சார். சார் எனக்கு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது. சரிங்க. அது அப்புறம் என்டோஸ்கோப் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. சரிங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து நார்மலாக ஆயிடுச்சுங்க சார். அப்புறம் சைனஸ் ப்ராப்ளம் எதுவும் தொந்தரவுலாம் இல்லை. நல்லதுங்க. இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சரி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்குது. சரிங்க. மூக்கில் தண்ணி வந்துட்டே இருக்குது, அரிப்பு பயங்கரமா இருக்குது. ஃபேன்ல படுத்து எடுத்துட்டு காலையில பார்த்தீங்கன்னா மூக்கு ஃபுல்லா அடிச்சுக்குது, சளி வந்துட்டே இருக்குது. ஓகே. அது தலையில இருந்து தான் சளி வருது, மார்பகத்துல இருந்து தான் சளி வரல சார். சரிங்க. ரொம்ப இதுதான் சளி தான் அதிகமா இருக்கு. அதனால வேற என்ன பிரச்சனை இருக்குமான்னு கேட்கலாம். அதாவதுங்க இந்த சைனஸ் சர்ஜரி பொறுத்தவரையிலைங்க நம்மளுக்கு அந்த சைனஸ் சர்ஜரி வந்து உள்ளுக்குள்ளே இருக்க இன்ஃபெக்ஷன் குறைக்கிறதுக்கும் உள்ளே ஏதாவது அந்த பாதைகள் அடைப்பட்டிருந்தால் அதை கிளியர் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்குது. இந்த பிரச்சனை வந்து அலர்ஜி பேக்ரவுண்ட் இருக்கும் பொழுது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, சர்ஜரி பண்ணுறதோட எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறு. சர்ஜரிங்கிறது நான் சொன்ன மாதிரி அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதோட மட்டும்தான். மேற்கொண்டு நீங்கள் என்ன காரணத்தினால அந்த அலர்ஜி வருது, அந்த அலர்ஜிக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் சர்ஜரி பண்ணிட்டா சரியாக போயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நாள் கழித்து இருக்க மறுபடியும் அந்த சளி உள்ளே சேர்ந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கலாம், இல்லது அதை விட ஆரம்ப கட்டத்தில் இருக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் சர்ஜரி தேவைப்படணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்க தேவையில்லை. மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் முதல்ல ட்ரை பண்ணுங்கள். முன்னாடி பார்த்து அதே இஎன்டி சர்ஜனை பார்த்து எந்த லெவலில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கான சரியான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கங்க. எங்க பையனுக்கு 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து அந்த உனக்கு மூக்கு பிளாக் ஆயிடுச்சு. நைட் படுக்கும் போதுல ஃபுல்லா அடைச்சிக்கும் அப்படியே அவனுக்கு. சரிங்க. அதுக்காக அவன் எப்ப பாரு இந்த நாசில் டிராப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். 4-5 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சரி எனக்கு அவன் பயந்து டிஎன்டி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க, எல்லாம் டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாசில் டிராப்ஸ் இது பண்ணிருக்கோம். அதே சலைவன் வாட்டர் மட்டும் கொடுத்தாங்க. அது பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்குது, ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்டா மறுபடியும் அந்த இன்ஃபெக்ஷன் வருது டாக்டர். காலையிலயும் வந்துருச்சு, இப்போ காலையிலயும் வருது, மத்தியானமும் வருது. சரிங்க. இப்போ காலேஜ் படிச்சிட்டு இருக்காரு அவரு. ஓகே. அதனால இந்த ப்ராப்ளம்க்கு என்ன பண்ணலாம் டாக்டர்? நீங்கள் கேட்டதுலேருந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குங்க. நிறைய பேர் வந்து இந்த மெடிக்கல் ஷாப்பில் வந்து கோல்டு மூக்கு அடைச்சிக்கிச்சு அப்படின்னா அதுக்கான மருந்துக்கு வந்து உடனடியாக மூக்கில் விடுறதுக்கு கிடைக்குது. நிறைய பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலேயே பிரச்சனை வரலாம். அந்த ட்ராப்ஸுங்கிறது வந்து கண்டிப்பாக தீர்வு கிடையாது, தற்காலிக நிவாரணி. பட் உடனடியாக ஆக்சுவலாக உங்களுக்கு இருக்க அந்த பிளாக்குங்கிறது வித்தின் எ டே அது திருப்பி வரத்தான் போகுது. ஸோ அந்த ட்ராப்ஸுங்கிறது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன். அதை நீங்களாக யூஸ் பண்ணவே கூடாது. அதனால் மூக்கு பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களே சொன்ன மாதிரி அந்த சலைன் ட்ராப்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அதில் ரொம்ப பாதுகாப்பானது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு அந்த பாதிப்புகளை உண்டு பண்ண போகிறதில்ல. அந்த மூக்கு அடைக்கிறதுக்கான காரணம் வந்து எல்லாரும் கேட்குற மாதிரி பெரும்பாலும் அலர்ஜி தான். இன்றைக்கி தேதியில் வந்து அலர்ஜிங்கிறது ஃபுட்டில் இருக்கலாம், என்விரான்மெண்ட்டில் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம். ஸோ அந்த அலர்ஜி அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி என்ன காரணத்தினால உங்கள் பையனுக்கு வருதோ பார்த்து அதை குறைச்சிட்டு இந்த மூக்கு அடைப்புக்கு தற்காலிக நிவாரணம் வேணும்னா அந்த நேசல் ட்ராப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், சரியாயிடும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்து காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். சொல்லுங்க உங்க பேர். கம்பத்திலிருந்து பேசுறீங்க. சொல்லுங்க சார், டாக்டர்ட்ட பேசுங்க சார். என்னோட ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். என் பையனுக்கு வந்து 9 வயசு இருக்கும்போது ஃபிக்ஸ் வந்துச்சு சார். ஃபிட்ஸ் வந்துச்சுங்களா? ஃபிக்ஸ் வந்துச்சு. சரி. அவன் அதுக்கடுத்து வந்து பனிக்காலத்தில் நைட்ல வந்து வீசின்ற மாதிரி நைட் வந்து மூச்சு விட சிரமப்படுவாங்கல்ல. சரிங்க. அதுக்கடுத்து வந்து ஃபர்தரா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்கப்ப
சரிங்க. இப்போ வந்து அவர் 12 வயசு ஆகுது சார் பையனுக்கு. இப்போ இடையில அதே மாதிரி வந்து நைட்டு வந்து மூச்சோட சிரமப்பட்டு இருமல் அதிகமா இருக்கும். சரிங்க. அதனால வந்து டாக்டர் வந்து இந்த ஒரு கத்தட்ல ஸ்ப்ரே மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க சார். சரிங்க. அது தொடர்ச்சியா வந்து நான் சொல்ற வரைக்கும் நீங்க கொடுத்துட்டே வாங்க அப்படின்னாரு. இப்போ ஒரு 4 மாசமா கொடுத்து வரோம் சார். சரிங்க. ஃபிட்ஸ் வரதுக்கு இதுக்கு ஒரு சம்மந்தம் இருக்கா சார்? ஃபிட்ஸுக்கும் மூக்கு பிரச்சனைக்கும் பெரும்பாலும் தொடர்பு இருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஃபிட்ஸ் வந்து நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நீங்கள் சொல்கிறது மூக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ரெண்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கே கால் பேசுகிறேன் மேம். எனக்கு வந்து 2 வருஷமா சார். சொல்லுங்க சார். எனக்கு 2 வருஷமா வந்து லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குங்க சார். என்ன பிரச்சனை? ட்ரீட்மெண்ட் பண்ணல வந்து ஐஎல்டின்னு சொல்றாங்க சார். அது நான் 2 வருஷமா சாப்பிட்டு இப்போ வந்து 2.5 வருஷமா வந்தது. அதுக்கான வந்து டேப்லெட் வந்து ப்ரொடியூஸ் சாப்பிட்டு இருக்கேன் சார். அதுல வந்து இப்போ ஒவ்வொரு மாசமும் வந்து அதோடைய டோஸும் வந்து குறைச்சுனே வந்துட்டாங்க சார். குறைச்சுனே வந்துட்டு சரி நீங்க ஒரு 3 மந்த் இல்ல ஒரு 4 மந்த் கழிச்சு மருந்து ஸ்டாப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாங்க சார். ஒரு 4 மந்த் 6 மந்த்ஸ் நான் மருந்து விட்டுட்டேன். அப்பவும் வந்து சார் எனக்கு மறுபடியும் அந்த வீசிங் மூச்சு வாங்குது, இரும்பல், சளி வருது. இதனால இது வந்து எனக்கு வந்து ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் தான் சார் தராங்க. இதனால நிறைய சைடு எஃபெக்டும் வருது. சரி, அப்பவும் வந்து சைடு எஃபெக்ட் வந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் எனக்கு வந்து இந்த நோய் குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2.5 வருஷமா சாப்பிட்டு தான் சார் இருக்கேன். இப்போ ஸ்டாப் பண்ணியும் வந்து எனக்கு மறுபடியும் இந்த ப்ராப்ளம் வருதுங்க சார். இது எனக்கு லைஃப் லாங் நான் வந்து டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி அந்த நிலைமை வருமா அப்படின்ட்டு எனக்கு. உங்களோட வயது சொல்லலைங்களே? என்னுடைய வயது வந்து இப்போ வந்து 28ங்க சார். 28 வயது. சரிங்க. நீங்கள் சொல்கிறது ஐஎல்டி அப்படிங்கிறது வந்துங்க நிறைய காரணங்களால் வருது, சில சமயம் காரணமே இல்லாமல் வருது. 28 வயதில் ஐஎல்டி வருதுன்னா பெரும்பாலும் உங்களுக்கு ஏதாவது சரி பண்ணக்கூடிய காரணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நான் சொன்ன மாதிரி காரணங்கள் இல்லாமல் வரக்கூடிய ஐஎல்டிங்கிறது வந்து பொதுவாக ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டு தான் வரும். நீங்கள் சொல்கிற இந்த குறைவான வயதில் ஐஎல்டி வருதுன்னா சில பேர்த்துக்கு மூட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். முன்னாடி ஒரு நேயர் ஸ்க்ளெரோடெர்மா பற்றி கேட்டார் இல்லைங்களா? ஸோ அதுவும் ஃபீமேலுக்கு வந்து ரொம்ப காமன். ஸ்க்ளெரோடெர்மா, ரொமட்டாய்ட் டிசீஸ், இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னு பரிசை பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த ஐஎல்டி வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். இன்றைய தேதியில் இந்த மெசேஜ் நான் ரொம்பவே சொல்ல விரும்பல. ஐஎல்டிங்கிறது ஒரு மெடிக்கலி சேலஞ்சிங் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்துக்கு காரணங்கள் ஏதாவது இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சால் அந்த காரணத்தை ரிமூவ் பண்ணாலே இந்த ஐஎல்டிங்கிறது போகும். காரணம் கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி சில மருந்துகள், ஸ்டீராய்ட்ஸ் வந்து சில சமயம் உபயோகமாக இருக்கும், சில சமயம் தொந்தரவு கொடுக்கும். ஸோ உங்களோட நோய்க்கு அந்த ஸ்டீராய்டு தேவையா? உங்களுக்கு வேறு ஏதாவது கரெக்டபிள் காரணங்கள், உதாரணத்துக்கு இந்த ஜாயின்ட் ப்ராப்ளம் சொன்னேன், முன்னாடி வந்து சொன்ன அந்த பிஜியான்ஸ் பறவைகள், சில பேர்த்துக்கு இந்த ஃபேக்ட்ரி எக்ஸ்போஷர் ஏதாவது இருந்துச்சுன்னா வரலாம். இது மாதிரி கரெக்டபிள் சில பேர்த்துக்கு சில மருந்துகள் சாப்பிட்றதுனால கூட இந்த ஐஎல்டி வரலாம். உங்களுக்கு ஐஎல்டி வர்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணணும்னா உங்களுக்கு அந்த ஸ்டீராய்டு வந்து நாள்பட்டு எடுத்துக்க வேண்டியிருக்காது. ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். பேர் புவனேஸ்வரி. எனக்கு வயது வந்து 30 வயது ஆகுது. ஹலோ, சொல்லுங்க, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ டாக்டர், எனக்கு வந்து அடிக்கடி ஒரு மாதிரி மூச்சு திணறல் மாதிரியே இருக்கு. மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கு. எவ்வளவு நாளா இருக்குங்க? அது இந்த சளி பிடிக்கிற டைம் வந்து அதிகமா இருக்கு சார். அதாங்க ஒரு 6 வருடம் இல்ல ஒரு 6 மாதம் என்ன? எனக்கு ஒரு 20 இயர்ஸ் ஆனதுல இருந்தே அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப நாள்பட்டு இருக்கு இந்த பிரச்சனை, வருடக்கணக்கா இருக்கு. என்ன மாதிரியான சிகிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க இதுக்காக இத்தனை வருடமா? இதுக்காண்டி ஸ்பெஷலா எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அந்த சளி பிடிக்கிற டைம் அந்த மாதிரி இருக்கும், அப்புறம் அந்த சளி இல்லாட்டினா அந்த இது சரியாயிடும். இப்போ கொஞ்ச நாளா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, மூச்சோட சிரமமா இருக்கு. அந்த டைம் வந்து ஒரு மாதிரி கொட்டாவியா வர மாதிரி இருக்கு டாக்டர். ஓகே, டயர்டா இருக்கீங்க நீங்க ஃபீல் பண்றீங்க? டயர்டா இருக்கு. தைராய்டு பிரச்சனைகள் இருக்கான்னு பரிசை பண்ணி பார்த்திருக்கீங்களா? இல்ல சார், அண்ணன் எதுவும் இது சம்பந்தமா எந்த ட்ரீட்மெண்ட்மே எடுக்கல. சரிங்க, உங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்கணும். அதான் உங்களுக்கு நாள்பட்டு இருக்கிறது அந்த கோல்டு, அலர்ஜிக் கோல்டு இல்லை ஆஸ்மா இது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நான் சொன்ன மாதிரி அப்பப்போ மருந்துகள் எடுத்துக்காமல் தொடர் மருந்துகள் எடுத்துக்கிறது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்குன்னு சொல்லி, அந்த டயர்ட்னஸ்க்கு சில பேர்த்துக்கு ஓவர் ஒர்க்னால கூட இருக்கலாம், இல்லை ஏதாவது மெடிக்கலி ரிலேட்டட் காசஸ். நான் அதில் வந்து முக்கியமாக நம்ம ஊரில் தைராய்டு ப்ராப்ளம் கொஞ்சம் முக்கியமானது. தைராய்டு வந்து பத்தாமல் இருக்கும் சில பேர்த்துக்கு அந்த ஹார்மோன். ஸோ அப்போ வந்து அந்த தைராக்ஸுங்கிற மாத்திரை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அது தொடர்ந்து கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர். சொல்லுங்க. சொல்லுங்க, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா?
நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறேங்க மேடம். பேசுறீங்க டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ சார், எனக்கு 6 மந்த்மா உங்களை காலையில தூங்கி எழுந்திரிச்சு சமைக்க கூட முடியாம தனியா ஒழுங்கிட்டே இருக்கீங்க சார். சரிங்க. அப்புறம் பார்த்தா தும்பல் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கீங்க சார். ஆனா நான் ஒர்க் பண்ற இடம் பார்த்தீங்கன்னா பயங்கர நான் டெஸ்டா தான் இருக்கீங்க. சரிங்க. ஆனா மேக்ஸிமம் என்ன வேலை செய்ய பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்பவே முடியறது இல்லைங்க. பயங்கரமா அப்படியே கண்ணெல்லாம் பிக் எடுத்து தலை பாரமாயி ரொம்ப டயர்ட் ஆயிருங்க. சரிங்க. இந்த என்ன மாதிரியான வேலையில இருக்கீங்கன்னு சொல்ல முடியுங்களா? சார் நான் வந்து ஆயில் மில்ல வந்து நாங்க எள்ளு ஆட்டுறது கடலப்பருப்பு ஆட்டுறோம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க. இந்த மாதிரி சில பேத்துக்கு தொழில் சம்பந்தமா அலர்ஜி ஏற்படலாம். இதை வந்து ஆக்குபேஷனல் ஆஸ்துமான்னு சொல்லுவோம். அந்த தொழிலில் இருக்கக்கூடிய உபயோகப்படுத்தக்கூடிய சில பொருட்கள் வந்து உங்களுக்கு இந்த கோல்டு வீசிங்கையோ இல்லது சளியோ அதிகம் பண்ணுறதுக்கு அந்த தூசு வந்து உங்களுக்கு சேராமல் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது முடிந்தால் அந்த வேலையை வந்து மாற்றிக்க முடிஞ்சால் நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் நிவாரணத்துக்காக வேண்டியாவது உங்களுக்கு கோல்டு வந்தால் கோல்டுக்கான மெடிசின், வீசிங்க்கு வந்து அந்த காற்றுக்குழாய் விரிவடைய வைக்கிற மருந்துகள் எடுத்துக்கிட்டு அந்த வேலை செய்கிற இடத்துல அந்த தூசு நம்மளுக்கு அதிகம் வராத மாதிரி சில பேர் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாஸ்க் மாதிரி அந்த இதெல்லாம் வந்து உபயோகப்படுத்தி வீட்டுக்கு வந்த உடனே அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ அந்த வகையில் அந்த அலர்ஜன் எக்ஸ்போஷரை குறைச்சிங்கன்னா நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே டாக்டர், நேயர்களோட சந்தேகங்களுக்கு ரொம்ப விரிவாக தெளிவாக பதிலளிச்சிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். நன்றி, வணக்கம்.